எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனிதனினுடைய குணங்களை கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேரக்டரை மேக்சிமம் அவனுடைய ராசியை வச்சு சொல்லிட முடியும். சில நேரங்களில் லக்னம், அதே மாதிரி திசா புத்திகள், 5ஆம் இடம், இதை வச்சு டீப்பாக சொல்ல முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மேச ராசிக்காரங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க இயற்கையாகவே தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என நினைப்பாங்க, சேமிப்பதில் கவனமாக இருப்பாங்க, பணத்தை கருத்தாக செலவு பண்ணுறவங்க. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஒரு ஷை டைப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க, ரொம்ப தன்மையாகவும் குறைவாகவும் பேசுவாங்க, எல்லாராலும் நேசிக்கப்படுவாங்க, வீண் கெட்ட விஷயங்கள், தனக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களில் கலந்துக்க மாட்டாங்க. அடுத்து கடகராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சாதுவானவங்க, குழந்தை மனம் கொண்டவங்க, ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை தன்மையாக பேசி சால்வ் பண்ணக்கூடியவங்க. சிம்மராசிக்காரங்க யாருக்கும் அடங்காதவங்க, இவங்கள அடக்கணும்னா இவங்களால தான் முடியும். அதீத கோபம் கொண்டவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள். அடுத்து கன்னிராசிக்காரங்க ரொம்ப துடிப்பாகவும் வேகமாகவும் இருக்கக்கூடியவங்க, எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடியவங்க, வாய்ஜாலம் மிக்கவர்கள், அதாவது வாய் உள்ள பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, அது கன்னிராசிக்காரங்களில் சொல்லலாம். அடுத்து துளாராசிக்காரங்க நியாய தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க, எல்லா விஷயத்திற்குமே ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு விதிமுறை, இதை பற்றி இந்த ரூல்ஸ்னு சொல்லுவோம்ல, இதை வச்சிட்டு இருக்கிறவங்க. இவங்களும் இயற்கையாகவே பணத்தை சேமிக்கக்கூடியவங்க, தன்னை அழகுபடுத்த விரும்புவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை உடையவர்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட கோபம் வரும்போது யாரும் நிற்க முடியாது, ஆனால் தனக்கு பிடித்தமானவர்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க. அடுத்து தனுசு ராசிக்காரவங்க ஒரு சொல் ஒரு வில், அவ்வளோதான். மனதில் பட்டதை நேர்முகமாக முகத்திற்கு நேராக சொல்லக்கூடியவங்க, யாருக்கும் அடங்காதவங்க, யாருக்கும் பயப்படாதவங்க, எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க. மகர ராசிக்காரங்கள் எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க. ஓய்வு அப்படிங்கிறது கடைசி காலத்தில் தான், அது வரைக்கும் உழைப்பு, யாரையும் நம்பாதவர்கள். என்னை நம்பி 10 பேர் வாங்க, நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற குணத்துக்கு சொந்தக்காரவங்க. கும்பராசிக்காரங்க குடும்பத்தின் பாரத்தை தன்னுடைய பாரமாக, அதாவது எல்லாருமே குடும்ப பாரத்தை சுமந்தாலும் கும்பராசிக்காரங்க சுமக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகப்படியாக குடும்பத்தின் மேலே, குடும்பத்துக்காக மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க, கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. அடுத்து மீன ராசிக்காரங்க நல்ல கல்விமான், மற்றவர்களுக்கு போதனைகளை புகுத்தக்கூடியவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க, தவறான வழியில் எப்பயும் போகாதவங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் சொல்லக்கூடிய பொதுவான குணநலங்கள். இது சில நேரங்களில் ஏற்றம் இறக்கமாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி, பட் மேக்சிமம் இது எல்லாம் அந்த ராசியாக இருக்க பட்சத்தில் பொருந்தக்கூடியதாக தான் இருக்கும். சரிங்களா? இப்படி இந்த ராசிகளை வைத்து ஒரு மனிதனினுடைய குணநலன்களை கணிக்க முடியும். அதன்படி 12 ராசிகளில் ஒரு சிவன் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க.
சிவபெருமானினுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்ற ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசியை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசியில் நீங்கள் பிறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சிவபெருமானினுடைய பரிபூரண அனுகிரகம் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய தன யோகம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அது என்னென்ன ராசி அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இந்த பட்டியலில் உங்கள் ராசி இருக்கான்னு பாருங்கள். இந்த பட்டியலில் உங்கள் ராசி இருந்ததுன்னா தவறாமல் சிவ வழிபாடை இனிமேல் தொடர்ந்து செய்யுங்க. அவன் பாதம் பற்றி கொள்ளுங்கள், அவன் உங்களை விடவே மாட்டான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ராசி யாருன்னா மேஷ ராசிக்காரங்களை சொல்கிறோம். சிவனுக்கு மிக பிடித்தமான ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க மேஷ ராசிக்காரங்க. இந்த மேஷ ராசிக்காரர்கள் இயற்கையாகவே கோப சுபாவம் உடையவர்கள். ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப துடிப்பாக வேகமாக செயல்படுபவங்க, உடன் பிறந்தவர்களோடு ரொம்ப ஒரு பிரியமாக இருக்கிறவங்க. அவங்க பாசம் காட்டுறாங்களோ இல்லையோ தெரியாது. மேஷராசிக்காரங்க உங்கள் வீட்டில் அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தாங்கன்னா அவங்கள கட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவங்க அண்ணன் தம்பிகளை விட்டே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணிலிருந்து பிறந்த முருகப்பெருமானின் அம்சமாக விளங்கக்கூடியது இந்த மேசராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த ராசியாக இந்த மேச ராசி கருதப்படுது. இந்த மேஷ ராசியில் நீங்கள் ஜனித்திருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் முருக வழிபாடும் சிவ வழிபாடும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக மேஷ ராசிக்காரங்களுக்கு கடுமையான கிரக பாதிப்புகள், கடுமையான கிரகங்களினுடைய கெடுதிகள் இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. சனி பிரச்சனை நடக்குது. இப்போ கூட 7.5 சனி மேஷராசிக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிறாங்க. பயந்துகிட்டே இருக்கிறாங்க. ஐயோன்னுட்டு பயப்படவே வேண்டாம். சிவ வழிபாடும் முருக வழிபாடும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. 7.5 சனிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேட்டை கொடுக்கறது இந்த மேஷ ராசி, சரிங்களா? இயற்கையாகவே துடிப்பானவங்க, எதையும் சாதிக்கலான்னு துணிச்சல் மிக்கவங்க. சிவன் உங்கள் கூட இருக்கிறார், முருகன் உங்கள் கூடயே இருக்கிறார். ஸோ டோன்ட் worry. ரெண்டாவது கடகராசிக்காரங்க, அதாவது சந்திர பகவான் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ராசியை அந்த கடகத்தை சொல்கிறோம். கடகராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப சாதுவானவங்க. ஆனால் சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி இவங்களை தூண்டிவிட்டால் ரொம்ப கனலாக மாறக்கூடியவங்க. இயற்கையாகவே கடகராசிக்காரங்களாக இருக்கிறவங்க குழந்தை மனம் கொண்டவர்கள்னு நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் ஆன்மீக பற்றுமிக்கவர்கள், ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டவர்கள். சிவனுக்கு உங்கள் ராசி ரொம்ப இஷ்டம். ஏன்னா உங்கள் ராசிநாதனை தான் சிவன் தலையில் சூடி இருக்கிறார், சந்திரனை தான் சிவன் தலையில் சூடி இருக்கிறார். ஸோ நீங்கள் சிவனை தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கடகராசிக்காரங்க சிவனின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனதைரியம் மிக்கவர்களாக கடகராசிக்காரர்களாக நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த விஷயம் கை கொடுக்கலனாலும் மனதைரியத்தோடு இருந்தான்னா எதையும் சாதிப்பான். அந்த மனதைரியத்திற்கு உரியவர்கள் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க சிவ வழிபாட்டில் தீர்க்கமாக இருங்க. சிவனினுடைய அருளால் உங்கள் வாழ்க்கை தினம் தினம் உயரும், சரிங்களா? அடுத்தது விருச்சக ராசிக்காரங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ராசி. மேசராசிக்காரங்க கோபப்படுவாங்க, கோபத்தை கட்டுப்படுவாங்க, அதாவது கட்டுப்படுத்துகிற விதை தெரிஞ்சவங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு கோபம் வரும், அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது. ருத்ர ராசின்னு விருச்சக ராசியை நாம் சொல்கிறோம். ஏன்னா ருத்ரன் சிவனினுடைய ஒரு வடிவமானது தான் இந்த ருத்ர வடிவம்னு சொல்கிறது. அதாவது கோபத்தில் அப்படியே பஸ்பமாக்கிறவர் தான் ருத்ரன். அந்த ருத்ரன் அப்படிங்கிற அந்த அம்சத்தை தான் அந்த விருச்சக ராசிக்காரங்க பெற்றிருக்கிறாங்க.
ஆனால் பழகிட்டோம், பிடிச்சிருச்சு இவங்களுக்கு ஒருத்தர்னா உயிரையே கொடுப்பாங்க. குடும்பத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள், மற்றவங்களை ஒருபோதும் ஏமாற்றி பிழைப்பு நடத்தாதவர்கள். பேர்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரங்க பராக்கிரமம் மிக்கவர்களாக சொல்கிறாங்க, வலிமை மிக்கவர்களாக சொல்கிறாங்க. இந்த விருச்சக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சிவபக்தியில் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடும் போது உங்களோட கோபம் கண்ட்ரோல் ஆகும், சிவனினுடைய அருள் கிடைக்கும். சிவபெருமானுடைய அந்த ஒரு அருளால், அவரினுடைய வழிகாட்டுதலால் உங்கள் வாழ்க்கை தினம் தினம் வளர்ச்சி பாதையை நோக்கி போகுங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்து மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா உழைப்பாளிங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க. நான் உழைப்பு தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அளவில் போகக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. சிவபெருமானினுடைய நேரடி ஆட்சிக்கு உட்பட்டவங்க இந்த மகர ராசிக்காரங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சனீஸ்வரன், சிவபெருமானினுடைய நேரடி பார்வை. சரிங்களா? அவங்க ராசியில் இருக்கு. மகர ராசிக்காரங்களோட குணமே உழைப்பு உயர்வு தரும், அவ்வளோதான். மற்றவனை பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர். கடவுளையே பெருசாக அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. என் உழைப்பு தான் என் கடவுள் அப்படின்ட்டு உழைப்பை நம்புபவர்கள், ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அதாவது இவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்தா சிறப்பாக செய்வாங்க. அப்பேற்பட்ட மகர ராசிக்காரங்க சிவபெருமானுடைய வழிபாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபடும் பொழுது நலன்கள் கிடைக்கும், நல்ல சுப பலன் கிடைக்கும். அடுத்து கும்பராசிக்காரங்க. கும்பமும் சனீஸ்வரின் ராசி தான். இன்னும் சொல்ல போனால் சுமையை தூக்குபவர்கள் கும்பராசிக்காரங்களாக சொல்கிறோம். குடும்ப சுமையாக இருக்கட்டும், பணிச்சுமையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே தூக்கி சுமப்பவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையிலோட முதல் பாதியில் இளமை உற்சாகம், பிற்பாதியில் ஆன்மீகத்தில் முழுமையாக இறங்கிடுவாங்க. கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸுக்கு மேலே முழுமையான ஆன்மீக ஈடுபாடுகளில் இறங்கிடுவாங்க. முக்கியமாக சிவபக்தியில் இவங்க இயற்கையாகவே இறங்கிடுவாங்க. இவங்க தொடர்ச்சியாக சிவ வழிபாடு செஞ்சோம்னா சிவ ஐக்கியம் அடைவாங்க. மேக்சிமம் சிவாச்சாரியார்கள் சிவனுடைய பக்தர்களாக மேக்சிமம் இருக்கிறவங்க கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சிவனை தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும்போது சிவனினுடைய அருட்பார்வையால் உங்கள் வாழ்வும் தொடர்ந்து மேன்மையடையும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 ராசியை பார்த்தோம். இந்த 5 ராசிகளும் சிவனினுடைய ராசிகளாக, சிவனின் அருள் பெற்ற ராசிகளாக, அதே நேரத்தில் இந்த ராசியில் நீங்கள் ஜனித்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவநாமத்தை டெய்லி ஒரு முறையாவது சொல்லுங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ, சுத்தம் இருக்கீங்களோ இல்லையோ, அதெல்லாம் இல்லை, சிவநாமத்தை சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம், திருச்சிற்றம்பலம்னு சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம். இப்படி சிவனோட நாமத்தை டெய்லி ஒரு டைமாவது சொல்லிடுங்க. போதும், அதுவே போதும். நீங்கள் கோயிலுக்கு போங்க, தீபம் ஏற்றுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, இதெல்லாம் 2வது. அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சிவநாமத்தை சொல்லுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்களாம் பாக்கியம் செஞ்சவங்க. இந்த 5 ராசிக்காரர்களுமே இயற்கையாகவே பாக்கியம் செஞ்சவங்களாக தான் பார்க்குறோம். இந்த 5 ராசிக்காரங்கிட்டமே கோபம் இருக்குது, ஆனால் அதே கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்குது. சிவன் கோபத்தின் ரூபம், சிவனை ருத்ர அம்சம்னு சொல்கிறோம். கோபம் பயங்கரமாக வரும். ஆனால் சிவன் அழிக்கும் கடவுள்னு சொல்கிறோம். அதே சிவன் காக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அள்ளி அள்ளி கொடுத்து காப்பாற்றுவார். அந்த குணத்தை கொண்டவங்க தான் இவங்க. ஸோ நீங்கள் சிவ வழிபாட்டில் தொடர்ந்து ஈடுபடுங்க, சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. யாராலும் உங்களை அசைக்க முடியாது, எந்த கொம்பனாலும் உங்களை நெருங்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வளர்ச்சி தடுக்க முடியாத அளவுக்கு தினம் தினம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.